ராம்குமாரை காவலில் எடுக்க அனுமதி கோரி காவல்துறையினர் தாக்கல் செய்த மனு மீது வரும் 28ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸ்வாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராம்குமாரை ஒருநாள் காவலில் எடுக்க அனுமதி கோரி காவல்துறை தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. ராம்குமாருக்கு எதிராக தடயங்களை உருவாக்கவும் ஆதரவாக உள்ள சாட்சியங்களை அழிக்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக ராம்குமாரின் வழக்கறிஞர் ராம்ராஜ் வாதிட்டார். ராம்குமாரை சிசிடிவி காட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்கவுமே இந்த காவல் கேட்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனு மீதான தீர்ப்பை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ராம்ராஜ், ராம்குமாருக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ள தடயங்களை உறுதி செய்யவே ஒருநாள் காவல் கேட்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இப்போ அவங்க கேட்பது ஏனென்றால் தடயங்களை மறைப்பதற்கும் நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டால் உண்மைகள் வந்துடும், உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டுருவாங்கிறதுக்காக அதுதான் காவல்துறை திட்டமிட்டு இந்த இதை மறைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே இந்த 3 நாள் காவலில் மறைக்க முடியாத 3 நாள் காவலில் தடயம் தயார் செய்திருக்கிறார்கள். அந்த தடயத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ இந்த 1 நாள் காவல் எடுக்காங்க.